இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்காக கட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் வந்து தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி இருக்கும், எடுத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வந்து கீனி எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கொத்து, ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், பட்டை, லவங்கம் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே வந்து ஒரு அழாக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன், பிரியாணி அரிசி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி தக்காளி சாதம் தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆயில் போட்டுக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா இப்போ சூடு ஏறிடுச்சு. இப்போ அதுலேருந்து ஃபஸ்ட்டு பட்டையும் லவங்கத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் பொரிஞ்சு இருந்துச்சு. அதில் 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வரம்மா கண்டியா. தக்காளியும் நல்லா இந்த மாதிரி நெய்யை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி அரிசி எடுத்துருந்தேன். அதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு காரம் உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் இருந்தால் புழிங்க, அது ஆப்ஷனல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா இருந்தால் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட புதினா இல்லை, அதனால புதினா ஆட் பண்ணலாம். நான் புதினா இருந்தால் புதினா போட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியான தக்காளி சாதம் ரெடி. சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா கலராக இருக்குது. நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. இதில் இவ்வளோ நல்லா கலராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.